பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 16வது நபராக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக நிர்வாகி ஹரிதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி போலீசாரால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சென்னை ஜாம்பசாரை சேர்ந்த மலர்கொடி மற்றும் ஹரிஹரன் உள்ளிட்ட நபர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷின் மைத்துனரான வழக்கறிஞர் அருள் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்ததில் அவர் மலர்கொடியிடம் தொடர்ச்சியாக பேசியதும் இவரது வங்கிக் கணக்கில் இருந்துதான் கொலை கும்பலுக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்துள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இக்கொலை வழக்கில் தொடர்புடைய முன்னாள் பாஜக நிர்வாகியான புளியந்தோப்பு அஞ்சலையை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து புளியந்தோப்பு பகுதியில் உள்ள அவரது வீட்டை சோதனையிட்ட தனிப்படை போலீசார் அங்கிருந்த 5 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான வழக்கறிஞர் அருள் என்பவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவ்வழக்கில் தொடர்புடைய திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய முன்னாள் அதிமுக நிர்வாகி ஹரிதரனை போலீசார் கைது செய்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன்களை சேதப்படுத்தி வெங்கத்தூர் கொசஸ்தலை ஆற்றில் தூக்கி வீசியதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையைச் சேர்ந்த வீரர்கள் உதவியுடன் தனிப்படை போலீசார் மீட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட 6 செல்போன்களில் 3 செல்போன்களில் இருந்து தகவல்களை போலீசார் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஹரிதரனை அதிமுகவில் இருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார்.